இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்று நாமத்தில் அன்பு நல்ல வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷங்க. இந்த நாளிலும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களில் அவர் மகிமைப்பட போகிறாராம். அவருடைய காரியங்களை, கர்த்தருடைய காரியங்களை, பரலோக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. அது நிமித்தமாய் ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் மூலமாய், உங்கள் வாழ்க்கையில நடக்கிற நன்மைகள் மூலமாய், ஆசீர்வாதங்கள் மூலமாய் மற்றவர்கள் பார்க்க போகிறார்கள். அற்புத அடையாளங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. பரலோகத்தின் காரியங்கள் வரும் பொழுது ஆச்சரியமான காரியங்கள் அனுதினமும் வாழ்க்கையின் அனுபவமாய் உண்டாகும். ஏசாயா 49வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன். உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய தாசன், நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள், என்னுடைய மகன் அப்படின்னு சொல்றார். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். உங்க வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படுவேன்னு சொல்லுகிறார். அந்த மகிமைப்படும் பொழுது என்ன நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எரேமியா 33வது அதிகாரம் 9வது வசனம் அழகாய் சொல்லுகிறது. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாகவும் அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்ய போகிறாருங்க. அதன் நிமித்தமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. இவங்களுக்கு கர்த்தர் தாங்க இதை செய்தார், வேற எந்த விதத்திலும் இது நடக்க வாய்ப்பே இல்லை. தேவனே இந்த அற்புதத்தை அவர்களுக்கு செய்தார், தேவனே இந்த குழந்தை பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தார், தேவனே இந்த ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ அவர்களுக்கு கொடுத்தார், தேவனே இந்த வேலையை அவர்களுக்கு கொடுத்தார், தேவனே இந்த குடும்பத்துல பெரிய சமாதானத்தை கொடுத்தார் அப்படின்னு உங்க லைஃப்ல நடக்க போகிற நன்மைகளை குறித்து உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், உங்களை பார்க்கிறவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள், அறியாதவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறாங்களா? திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. எரேமியா 33:9. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் உங்களுக்கு தான், உங்களுக்கு கர்த்தர் செய்கிற நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு, கர்த்தருக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். ஆண்டவருடைய நாமம் கீர்த்தி அடையும், அவருடைய நாமம் புகழ்ச்சி அடையும், அவருடைய நாமம் மகிமைப்படுங்க. அது மாத்திரமல்ல, அந்த வசனம் தொடர்ந்து இப்படியா சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தம், எல்லா சமாதான நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்கு பாருங்க. கடவுள் நிறைய நன்மைகளை செய்ய போகிறார், பரிபூர்ண எல்லா எல்லைகள் எங்கும் சமாதானத்தை கொடுக்க போகிறார். அதை பார்க்கும்போது, அனுபவிக்கும் போது உங்களுக்கே ஒரு நடுக்கம் வந்துடும். கர்த்தரை குறித்த எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்திருக்கிறார், இதுக்கு நான் கொஞ்சமும் பாத்திரம் அல்ல, கொஞ்சமும் தகுதி இல்லை, இது கர்த்தரே எனக்கு நிச்சயமாய் செய்தார் அப்படிங்கிற முழு நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். ஆச்சரியமாய் கர்த்தரை இன்னும் அதிகமாய் தேட போகிறீங்க. உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை பார்த்து எப்படிப்பா இதை ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு அதை ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு பயம் உண்டாக போகிறது. உங்களுக்கு பெரிய சமாதானத்தை கிடைக்கும் போது, ஓ இவ்வளவு பெரிய சமாதானமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஆச்சரியம் உண்டாக போகிறது. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கண்களுக்கும் அது அற்புதமாய் மாறப்போகிறது. சிம்பிளா சொன்னா, God is a God of supernatural. அந்த சூப்பர் நேச்சுரல் சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸை உங்க லைஃப்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. அதுதாங்க கர்த்தர் உங்க லைஃப்ல சைன் பண்ண போகிறார். உங்க வாழ்க்கையில அவருடைய அடையாளத்தை வெளிப்படுத்த போகிறார். இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள், இவனுக்காய் நான் நிற்பேன், இவளுக்காய் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க. நம்மளை நேசிக்கிற ஒரு நல்ல தந்தைங்க. என்ன நினைச்சீங்க? கர்த்தர் உங்களை கைவிட்டுட்டாருன்னு நினைச்சீங்களா? இடையில விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைச்சீங்களா? உங்களை நம்பிதானே ஆண்டவரை புறப்பட்டேன், எப்படி ஆண்டவரை என்னை இப்படி கைவிட்டுச்சீங்க அப்படின்னு கூட நினைச்சீங்கல்ல? விடமாட்டாருங்க. அவர் உங்க கரத்தை பிடிச்சிட்டாருன்னா முடிவு பரியந்தம் அதை பலமாய் பிடித்திருப்பார். அவர் பிடிச்சிட்டாருனாங்க அற்புதம் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும், சமாதானம் சந்தோஷம் பெருகும். அந்த நல்ல தேவன் தான் உண்மையுள்ள தேவன், செயல்படுகிற தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் உங்க கரத்தை பிடித்திருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், நான் உன்னில் மகிமைப்படுவேன். உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய காரியங்கள் வெளிப்பட போகிறது. நன்மைகள், சமாதானம், சந்தோஷம், விடுதலை, அற்புதம், ஆச்சரியமான காரியங்கள். எந்த இடத்துல உங்களுக்கு விடுதலை தேவை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அந்த பகுதிகள் எல்லாம் விடுதலை உண்டாக்குற. குறிப்பா கடன் பிரச்சனைனால என்னை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு உள்ளமே உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார், உங்கள் கடன் பிரச்சனை மாறப்போகிறது. இது எப்படி மாறிடுச்சுன்னு பார்த்து உங்களுக்கே ஒரு நடுக்கம் வந்துடும். எப்படிங்க இவ்வளோ பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், இவ்வளோ பெரிய லோன் எனக்கு எப்படி மாறிச்சு,
கர்த்தரை தவிர யாரும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு நடுக்கம் வரும் பொழுதே கர்த்தர் மேல அன்பு அதிகமாக போகிறது. கர்த்தருக்காய் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போறீங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதற்காக பயன்படுத்த போறீங்க. அர்ப்பணிங்க. உங்க வாழ்க்கையை அவர்கிட்ட கொடுங்க. உங்க பிரச்சனையை அவர்கிட்ட கொடுங்க. அவர் பார்த்துக் கொள்வார். அதே போல என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட ஓனர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தருக்காய் சிலதை செய்வேன் நீங்க உடன்படிக்கை பண்ணீங்க. அதை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கையில் நிலைத்திருங்க. இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பிசினஸ்ல இருக்கிற கிரைசிஸ் எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். பெரிய காரியங்கள், நன்மைகள் உங்களுக்காய் காத்திருக்கிறது. சில அடைப்பட்ட கதவுகள் அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்காய் திறக்கிறார். சில அனுகூலமான வாசல்களை கர்த்தர் உங்களுக்காய் திறக்கிறார். புதிய ஆர்டர்ஸ் உங்களுக்கு வரப்போகிறது. புதிய பிசினஸ் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகிறது. புதிய உங்களுடைய பிசினஸ் புதிய எல்லைகளுக்குள்ளால விரிவாக போகிறது. எதை குறித்து கவலைப்படாதுங்க. அவரை நம்பி புறப்பட்ட உங்களே அவர் இடையில் கைவிட்டு செல்கிறவர் அல்ல. அவர் உங்களுக்காய் நிற்கிறார், உங்களுக்காய் காரியங்களை திருப்புகிறார் என்பதை மறந்து போகாதீங்க. அதன் அடையாளமாய் வருகிற 7 நாட்களுக்குள் அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாக போகிறது. கர்த்தர் செய்த நன்மை எங்களோடு பகிர்ந்து கொள்ள மறந்து போகாதீங்க. என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாள் கர்த்தருடைய நன்மையை அனுபவிக்கிற நாளாய் மாறுகிறது. அவரோடு இணைந்து கொள்வதில், அவர் பக்கத்துல சேர்ந்து நிற்கிறதுல கொஞ்சமா தயங்காதீங்க, கொஞ்சமா சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து அவரை பிடித்து கொள்ளுங்க, அவரோடு இணைந்து கொள்ளுங்க, அவர் சமூகத்துல காத்திருங்க. அவரிடத்துல நீங்க பேசுங்க, அவர் பேசுகிறத கேட்கறதுக்கு காத்திருங்க. பேசிட்டு அவசரப்பட்டு எழும்பி ஓடிடாதீங்க. அவருக்காக நேரத்தை செலவு செய்யுங்க. அவரோட தொடர் கனெக்ஷன்ல இருங்க, கண்டினியூஸ் கனெக்ஷன்ல இருங்க. இருதயம் எப்பொழுதும் அவரோடு கனெக்டடா இருக்கட்டும். நாம் செய்கிற ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா அல்லது தேவையில்லாத காரியங்கள் வெளிப்படுகிறதா அப்படிங்கறத ஜாக்கிரதையா பார்த்து முன்னோக்கி செல்லுங்க. மேன்மையான காரியங்கள் உங்க வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிறது. பெரிய வாசல்கள் உங்களுக்கு திறக்க போகிறது. நாம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. மேலான காரியங்களை என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே சம்பவிக்கட்டும் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் ஒவ்வொருவருக்கும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். God bless you.